السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. صدق الله العليم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه. صدق رسول كريم صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளடும் நிகரற்ற அன்படியனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தை போற்றியவனாக என் முறையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். சங்கைக்கும் அந்த அவையை நடத்தி தருகின்ற எங்கள் சேகுல் ஜாமியா ஆதரத்தவர்களே, பெருமைக்குரிய ஜாமியாவுடைய தலைவர் அவர்களே, சிறப்புக்குரிய ஜாமியாவுடைய செயலாளர் பொருளாளர்களே, ஜாமியாவுடைய நிர்வாகிகளே, ஜாமியாவுடைய பேராசிரியர் தந்தைகளே, ஜாமியாவுடைய கண்மணிகளே, பட்டம் பெறுகின்ற சகோதரர்களுக்கு துவா செய்ய வந்திருக்கின்ற நல்ல உள்ளங்களே, பெற்றவர்களே, அல்லாஹ்வின் அருளும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தும் என்றென்றும் கிடைக்க அல்லாஹ் அருள் புரிவானாக. அருமையானவர்களே, நீங்கள் என்ப கண்மணிகளே, பட்டம் பெறுகின்ற கண்மணிகளே, அல்லாஹ் உங்களை நாடி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நாட்டத்திற்கு நீங்கள் வந்ததால் அல்லாஹ் உங்களை இன்றைக்கு ஆலிமாக, ஹாஃபிஸ்களாக, முஃப்தி, அதாவது பட்டம் பெறுகின்றவர்களாக அல்லாஹ் உங்களை ஆக்கி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய இன்னைக்கு ஆட்டத்திலே இருந்த காரணத்தினால் அல்லாஹ் இந்த கலையை, இந்த கல்வியை, கல்வி என்று சொன்னாலே குர்ஆனுடைய கல்விதான். பாக்கி உள்ள கலைகள், பாக்கி உள்ளவர்கள் கலைகள் தான். பாக்கி உள்ளவர்கள் அத்தனையும் இந்த அந்தஸ்தை உயர்த்தும், உலகத்தில் அந்தஸ்தை உயர்த்தும். ஆனால் நீங்கள் கற்ற கல்வி இருக்கிறதா, அல்லாஹ்விடத்தில் உங்க அந்தஸ்தை உயர்த்தும். அல்லாஹ்வுடைய அந்தஸ்தில் உயர்த்துற கல்விதான் ஒரு சிறந்த கல்வி. மனிதர்த்து உயர்த்துற கல்வி சிறந்த கல்வி அல்ல. ஆனால் மனிதர்த்து உயர்ந்த கல்வியும் கூட அல்லாஹ்வுடைய கல்வியாக மாற்றிக்கொள்ளலாம் எண்ணத்தின் காரணமாக. அருமையானவர்களே, இந்த கல்வியுடைய சாரத்தை, இந்த கல்வியுடைய நோக்கத்தை, இந்த கல்வியுடைய தியாகத்தை கொஞ்சம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் ஹாரூன் ரஷீத் மன்னர் ஏறக்குறைய 55 லட்சம் மைலுக்கு இஸ்லாத்தை கொண்டு சேர்த்தவர், மிகப்பெரிய ஜனாதிபதி. அவர் ஹஜ் முடிச்சு மதீனா வந்தார். மதீனா வந்த போது அவர் மதீனாவிலே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இருக்கிறார்கள். அவர்கள் தான் முதலாக ஹதீஸ் கிதாபை எழுதியிருக்கிறார்கள், முவாத்தா கிதாபை எழுதியிருக்கிறார்கள். அதை நாம் படித்து பலன் பெற வேண்டும் என்ற காரணத்தினால் தன்னுடைய பிஏ சொன்னாங்க, புருமுகி என்ற பிஏட்ட சொன்னாங்க, நீ அந்த முவாத்தா கிதாபை வாங்கிட்டு வா, நம்ம அரசுக்கு அது உதவியாக இருக்கும், இவன் வாங்கிட்டு வான்னு சொன்னார்கள். தலைவர்களுக்கு கீழே வேலை செய்யற ஆட்கள்லாம் கொஞ்சம் கிரிமினலா தான் இருக்கும். நேரா வந்தார், புருமுகி வந்தார், ஹஜ்ரத் முவாத்தா கிதாபை எடுத்து நீங்க வாங்கன்னு கூப்பிட்டார். ஜனாதிபதி கூப்பிடுறார், இஸ்லாத்துடைய மிகப்பெரிய ஜனாதிபதி கூப்பிடுறார், ஹாரூன் ரஷீத் கூப்பிடுகிறார், இந்த முவாத்தா கிதாபை எடுத்துக்கிட்டு வர வேண்டும் சொன்னார்கள். ஹஜ்ரத் சொன்னார்கள், இந்த இல்மு யூதா வலா யாத்தி, இல்மு, இந்த இல்மு வந்தால் கொடுக்கப்படும், ஆனால் யாரையும் தேடி அது வராது, தயவு செய்து போங்க சொல்லிட்டாங்க. உடனே இந்த முருமுகி நேரா போனார். மன்னரே, நீங்கள் அழைத்ததாக நான் அழைத்தேன், ஆனால் அவர் மறுத்து விட்டார். அவர் உங்களை மதிக்கவில்லை என்று தெரிந்தால் ஈராக்கில் உள்ளவர்கள், ஈரான்ல உள்ளவர்கள், அதாவது இந்த இஸ்லாமிய நாடுகள் உள்ள மக்கள் எல்லாம் எந்த ஆலிமுகளை மதிக்க மாட்டார்கள். இந்த ஆலிமை நீங்கள் மட்டம் விட்டால் உலக ஆலிம்களை நம்மளை மதிப்பார்கள். அதனால் இவர் கொஞ்சம் கண்டிகள் என்ற பெயர்ல பேசினார். ஹஜ்ரத் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை கைது பண்ணி அழைத்து வாருங்கள் என்று மன்னர் உத்தரவிடுகிறார். காரணம், அதிகாரம் இருக்கிறது. அழைத்து வர போனார்கள். ஆனால் ஹஜ்ரத்துடைய உருவத்தை பார்த்துவிட்டு, ஹஜ்ரத்துடைய கம்பீரத்தை பார்த்துவிட்டு மன்னரை சந்திக்க வாருங்கள் அடித்தார்கள். கிதாப் எடுத்து வாருங்கள் சொன்னார்கள். ஹஜ்ரத் அவர்கள் கிதாப் எடுத்து போகல, சும்மா தான் போனா. நான் கிதாபு கட்டனே, கிதாப் கொண்டு வர முடியாது.
இன்னைக்கு தான் வரணும், ஆனா உங்களை தேடிக்கித்தான் வராது என்று சொன்ன போது அவருக்கு கொஞ்சம் வேகம் அடைந்தார். அப்ப சொன்னாங்க, அது மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, நல்லா தெரிஞ்சுங்க, நான் உங்கள்ட்ட ஒரு செய்தி சொல்றேன். எனக்கு இந்த சஹாபி அறிவிச்சாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு வஹி வந்து இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட லா இஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன் ஒரு ஆயத்து வந்திருக்கு. இந்த ஆயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயித் இப்னு சாபித் அவர்களை கூப்பிட்டு, வஹியை எழுதக்கூடியவரை கூப்பிட்டு இந்த ஆயத்தை எழுதுங்கள் சொன்னார்கள். அதுல என்ன இருக்குது? இஸ்லாம் போருக்கு போயிருக்கார் அவர்களும், போருக்கு போகாமல் ஊர்ல தங்கி இருப்பார்களே இவர்களும் சமமாவார்களா என்ற ஒரு ஆயத்து. லா இஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன் என்ற ஆயத்தை சொல்லி பெருமானார் எழுது என்று சொன்னார்கள். அவரும் எழுதுகிறார். ஜெயித் இப்னு சாபித் அவர்கள் அந்த ஆயத்தை எழுதி முடியவில்லை, பேப்பர் காயவில்லை, இங்கும் காயவில்லை. அதுக்குள்ள பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஹஜ்ரத் அப்துல்லாஹ் உம்மு மக்தூம் கண் தெரியா சஹாபி இந்த ஆயத்துடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டு, யா ரசூலல்லாஹ், எனக்கு கண் தெரியாதே, கண் தெரிந்திருந்தா நான் போருக்கு போயிருப்பேன், எனக்கு அந்த நன்மை கிடைக்காதா எவன் ஆள ஆரம்பிக்கிறார். இந்த அழுகை போயிடுச்சு 7 வானத்துக்கு அப்பால். 7 வானத்துக்கு அப்பால் போன பிறகு அங்கிருந்து அல்லாஹ் ஒரு ஆயத்தை திருப்பி ஒரே ஒரு வார்த்தை தான், இல்லாமில் லரர், இடைஞ்சல் உள்ளவர்களை தவிர, அதாவது நோய் உள்ளவர்களை தவிர என்ற ஒரு ஆயத்தை சுமந்து கொண்டு 7 வானத்திலிருந்து ஜபரையில் வந்தார். அந்த கல்வியை கேவலப்படுத்தினால் நீங்கள் கேவலப்பட்டு போவீர்கள். அந்த கல்வியை கண்ணிய குறைவாக நீங்கள் நடத்தினால் உங்கள் கண்ணியம் இழந்து போவீர்கள். நீங்கள் தான் இந்த கல்விக்கு மரியாதை தர வேண்டும். மரியாதை கொடுத்தவர்களுக்கு இந்த கல்வி கண்ணியம் தரும், அல்லாவும் கண்ணியம் தருவான். கண்ணியம் தருகிற கூட்டத்தில் உங்களை நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதுக்கு மாளிகமா வந்து விட்டார்கள். வரலாறு பெறுது. என்னுடைய உடல்நிலை கருதி நான் பேச்சை பிடிக்கிறேன். கண்மணிகளே, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நீங்கள் அந்த மனிதருக்கு சேவை செய்ய வேண்டும், இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்ய வேண்டும். அந்த சேவையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த சேவையை நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு பிள்ளை வந்தா என்கிட்ட பரீட்சைக்கு, ஒரு பிள்ளை சின்ன பிள்ளை, கல்மேல் குமத்து பிள்ளை, எனக்கு 1வது முறை பாடம் இல்லை. அந்த பிள்ளைகிட்ட நானு பரீட்சை கேட்டேன். நல்லா அழகா பரீட்சை சொன்ன அந்த குழந்தை. நீ என்ன ஊருன்னு கேட்டேன். கல்மேல் குப்பண்டா, யார்கிட்ட ஓதுன்னு கேட்டேன். அந்த குழந்தை நானா கேட்டேன், சதாம்ட்டியா அத்தாவில் நான் சதாம்ட்ட ஓதுறாரு. எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமா போச்சு. நானே ஓதி கொடுத்தாரு. ஏன்னா ஏன் பிள்ளை ஓடுவோம், அத்தாவுல்லாவா இருக்கட்டும், சதாமா இருக்கட்டும், எல்லாம் ஏன் பிள்ளைதான். அவங்ககிட்ட ஒரு பிள்ளைக்கு என்கிட்ட வந்து நிற்கிறது என் பேர பிள்ளைகளே நான் பாக்குறேன். அதே போல உங்களுடைய சேவையை மனமூர்ந்த சமுதாயத்துக்கு சேவைகள், இந்த தாமியாவுக்கும் செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு இருவுலகில் நல்ல வாக்கியங்களை தருவார். வாகிருந்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.